coming for the throne. அப்போ என்ன அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, அந்த ரெபல் லீடர் இருப்பான் இல்லையா, அதாவது விவியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவன் பேர் தான் கோசா. அவன் அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்து ராஜா கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி பண்றீங்க, நாங்க எல்லாருமே இன்னும் உங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் ராஜாவோட ஆர்மி என்ன பண்ணுவோம்னா, கோசாவே சுட்டோம்னா மக்கள் எல்லாம் சமகாண்டாயிடுவாங்க. நம்மளுக்காக கோசா போராடிட்டு இருக்கான், அவனே அந்த ராஜா வந்து கொல்ல துணிஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மேல இருக்க கோவம் மக்களுக்கு பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பெரிய கப்பல் வந்து வீழும். ஸோ இது எப்படி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இதுவும் குரோக்கடைலோட பிளான் தான். அதாவது ப்ரோக் ஒர்க்ஸ் மெம்பர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அந்த கப்பலுக்குள்ள ஃபுல்லா வெப்பன்ஸ் தான் இருக்கும். ஸோ மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராஜாக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுறதுக்கு வெப்பன் இந்த கப்பல்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த கப்பல்ல இருக்க வெப்பனை எடுத்துட்டு போயிட்டு ராஜாக்கு அகைன்ஸ்டா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெபல் எல்லாருமே அந்த கப்பல்ல இருக்க வெப்பன் எடுத்துட்டு ராஜா கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆறாங்க. அப்பதான் மிஸ்டர் டூ இல்லையா, அவன் அவனோட வேஷத்தை கலைச்சிட்டு அந்த இடத்தோடு போவான். இதை அந்த ஊர்ல இருக்க ஒரு சின்ன பையன் பாத்துருவான். இப்போ இந்த சின்ன பையனுக்கு மட்டும் தான் அந்த உண்மை தெரியும். பட் இந்த சின்ன பையனை அவங்க அடிச்சு போட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால இந்த உண்மையை இவனால யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க முடியாது. அண்ட் சாஞ்சி லூஃபி டீமுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, அவன் ஹெல்ப் பண்ணிருக்கும் போது லூஃபி ஸ்மோக்கருக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பான். ஸோ ஸ்மோக்கருக்கு ஹெல்ப் பண்ணதால ஸ்மோக்கர் லூஃபி டீம் கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த தடவை நான் அவங்களை விடுறேன், பட் நெக்ஸ்ட் டைம் நான் அவங்களை கண்டிப்பா பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக்கரும் லூஃபி டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். ஏன்னா ஸ்மோக்கருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது எல்லாமே குரோக்கடைலோட பிளான் தான் அப்படின்னு சொல்லி. ஸ்மோக்கருக்கும் குரோக்கடைல சுத்தமா பிடிக்காது. ஏன்னா ஸ்மோக்கர் வந்து மரேன் இல்லையா, இவன் வந்து ஒரு வார்லார்டு. அதனால ஸ்மோக்கர் இந்த தடவை லூஃபி டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருப்பான். அவன் சப்போர்ட் பண்ணி என்ன சொல்லுவானா, நீங்க போயிட்டு வாரம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இப்போ இந்த ரெபல் மக்கள் எல்லாம் வெப்பன் எடுத்தாங்கன்னு சொன்னேன் அந்த கப்பல்ல இருந்து. இவங்க என்ன பிளான் போடுறாங்கன்னா, நம்ம போயிட்டு ராஜாவை கொன்னுடலாம், சோ ராஜா கூட சண்டை போட்டு அவனை டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த வெப்பன் எல்லாம் தூக்கிட்டு ராஜா கூட சண்டை போடுறதுக்காக அலபாஸ்டாவோட கேபிட்டலான அர்பானாக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ லூஃபியோட டீமும் அர்பானாக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் குரோக்கடைல் இருப்பான் இல்லையா, அவனும் அர்பானாக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். அண்ட் இவங்க போற வழியில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, குரோக்கடைல் விவியை கேப்சர் பண்ணிடுறான். சோ லூஃபி என்ன பண்றான்னா, விவிக்கு பதிலா அவன் அந்த இடத்துக்கு போயிட்டு விவியை காப்பாத்தி விட்டுறான். இப்போ குரோக்கடைல் கிட்ட லூஃபி மாட்டிக்கிட்டான். லூஃபி குரோக்கடைல பார்த்தோன்னே அவனை வந்து சண்டை கூப்பிடுறான். லூஃபியோட டீம் வந்து நம்பிக்கையோட இருப்பாங்க, லூஃபி வந்து எப்படியாவது குரோக்கடைல டிஃபீட் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. அதனாலதான் இவங்க அலபாஸ்டாக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. நம்ம லூஃபிக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, அவன் அவனை பார்த்துப்பான், நம்ம அலபாஸ்டாக்கு போயிட்டு வார ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுவாங்க. இப்போ லூஃபி யார் கூட சண்டை போட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த குரோக்கடைல் கூட சண்டை போட்டு இருப்பான். பட் குரோக்கடைல் வந்து செம பவர்ஃபுல்லா இருப்பான். குரோக்கடைல் வந்து சாண்ட்மேன் மாதிரி. அவனை வந்து டிஃபீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அவனால மத்தவங்களோட உடம்புல இருக்க தண்ணியை கூட உரிய முடியும், அந்த அளவுக்கு பவர் இருக்கவன் தான் இந்த குரோக்கடைல். இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, லூஃபி ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறான். இதுக்கப்புறமா குரோக்கடைல் எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நான் அலபாஸ்டாக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அலபாஸ்டா கிளம்பி போறான். அண்ட் இந்த டைம்ல ராபின் இருப்பா இல்லையா, ராபின் என்ன பண்றான்னா, லூஃபியை பாக்குறா. லூஃபியை பார்த்துட்டு அப்பதான் லூஃபி கிட்ட என்ன சொல்லுவானா, டீனு பேர் வச்சிருக்க எல்லாரும் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. ஏன்னா லூஃபியோட ஃபுல் நேம் மங்கி டி லூஃபி. அண்ட் இந்த நேமுக்கும் லூஃபியோட அண்ணன் நேம் அண்ட் லூஃபியோட அப்பா நேம், லூஃபியோட தாத்தா நேம், இது எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பதான் ராபின் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பீல் அப்படிங்கிற ஒரு ராயல் கார்டு இருப்பான் இல்லையா கிங் கிட்ட, அவனை வந்து அடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். சோ கூட்டு வந்தது மூலமா அவன் அப்பதான் லூஃபியை பாக்குறான். லூஃபி பீல் கிட்ட என்ன கேட்பானா, எனக்கு வந்து சாப்பாடு வேணும் அப்படி மாதிரி கேட்பான். பீல் வந்து லூஃபியை காப்பாத்திடுறான். சோ இதெல்லாமே ராபினோட பிளான் தான். ராபின் வந்து டைரக்டா லூஃபிக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா, சோ அதனால பீல் கூட சண்டை போட்டு பீல் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். அதே மாதிரி பீலும் லூஃபியை பார்த்துட்டு லூஃபிக்கு வந்து ஹெல்ப் பண்றான். அண்ட் இப்போ ராபினும் அலபாஸ்டாக்கு வந்து போயிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குரோக்கடைலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. இன்னும் ராபின் வந்து டபுள் ஏஜென்ட்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அது குரோக்கடைலுக்கு வந்து இன்னும் தெரியாது. குரோக்கடைல் வந்து இன்னும் ராபினை நம்பிட்டு தான் இருப்பான். அண்ட் இப்போ விவி அண்ட் லூஃபியோட டீம் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பேலஸ் கிட்ட வந்துடுறாங்க. சோ வந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ராக் ஒர்க் மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாரையுமே கேப்சர் பண்ண ட்ரை பண்றாங்க. லூஃபியோட டீம் எல்லாருமே அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு விவியை வந்து பேலஸ் கிட்ட அனுப்பிச்சிடுறாங்க. விவி என்ன பிளான் போடுவா அப்படின்னா, நம்ம கோசா கிட்ட எப்படியாவது எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி கோசா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. பார்த்தா கோசா அங்க இருந்து குதிரையில வந்துட்டு இருப்பான் அவனோட படையோட. ஏன்னா கோசா தானே ரிபலோட லீடர். எல்லா ரிபல் மெம்பர்ஸுமே ராஜா கூட சண்டை போடுறதுக்காக ராஜாவோட கோட்டை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. அண்ட் ராஜாவோட ஆர்மி மெம்பர்ஸுமே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ராஜா வந்து ப்ராக் ஒர்க் மெம்பர் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க இல்லையா, அதனால ராஜா அங்க இருந்திருக்க மாட்டாரு. ராஜாவோட ராயல் கார்டு ஒருத்தன் தான் இருப்பான். அவன் தான் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் விவி அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்துட்டு கோசா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோசா வழிமறிச்சு நிக்கலான்னு பார்ப்பாங்க. அப்போ ப்ரோக் ஒர்க்ஸ் மெம்பர் சேர்ந்த ஒருத்தன் ஒரு கேனன் பால் வந்து அந்த இடத்துல லான்ச் பண்ணிடுவான். சோ அந்த கேனன் பால் வந்து ஹிட் பண்ணதுல அந்த இடமே என்ன சொல்றது, ஒரு சாண்ட் ஸ்டார்ம் வந்து வீசும். அதாவது மணல் புயல் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து வீசிக்கிட்டு இருக்கும். அதனால விவி இருக்கிறத கோசா வந்து பார்த்திருக்க மாட்டான். சோ விவி சொன்னதையும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா குதிரை ஓட்டங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும், அந்த சவுண்ட்ல விவி கத்துனது யாருக்குமே கேட்டிருக்காது. அண்ட் இப்போ இங்க வந்து வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெபல்ஸுக்கும் ராஜாவோட படைக்கும் வார், பயங்கரமான வார் போயிட்டு இருக்கு. சாஞ்சி யார் கூட சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, மிஸ்டர் 2 கூட சண்டை போடுவான். அண்ட் ஜோரோ யார் கூட சண்டை போடுவான்னா, மிஸ்டர் 1 கூட சண்டை போடுவான். நாமி வந்து மிஸ்டர் டபுள் ஃபிங்கர் அப்படிங்கிற ஒருத்தன் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. உசோப் அண்ட் சாப்பர் வந்து மிஸ்டர் 4 அண்ட் மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற கூட சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த சண்டையில என்ன ஆகுதுன்னா, சாப்பரும் உசோப்பும் சேர்ந்து மிஸ்டர் 4 அண்ட் மேரி கிறிஸ்மஸை டிஃபீட் பண்ணிடுறாங்க. சாஞ்சி மிஸ்டர் 2 டிஃபீட் பண்ணிடுறான். பட் மிஸ்டர் 2 வந்து நல்லவனா மாறிடுறான். அண்ட் ஜோரோ இருப்பான் இல்லையா, ஜோரோ வந்து மிஸ்டர் 1
வெப்பனை டிஃபீட் பண்ணிடுறான். அப்பதான் ஜோரோ வந்து எப்படி ஸ்டீலை கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புது டெக்னிக் வந்து லேர்ன் பண்ணிருப்பான். அதே மாதிரி நாமி யாரை டிஃபீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டபுள் ஃபிங்கரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. உசோப் ஒரு வெப்பன் ரெடி பண்ணி கொடுத்துருப்பான் நாமிக்கு. அந்த வெப்பனை யூஸ் பண்ணி இவங்க டிஃபீட் பண்ணிருப்பாங்க டபுள் ஃபிங்கரை. அண்ட் இப்போ விவி என்ன பிளான் போடுவா அப்படின்னா நம்ம இந்த கேஸ்டில் வந்து உடைக்கலாம், அது மூலியமா ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படும். ஸோ அந்த சவுண்டு மூலியமா இந்த வார் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் இந்த உண்மையை வந்து கோசா கிட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி விவி பிளான் போட்டு அந்த கேஸ்டில் வந்து பிளாஸ்ட் பண்ண பாப்பா. அப்போ யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா crocodile உண்மையான ராஜாவோட வந்துருவான். வந்துட்டு என்ன சொல்லுவானா, எனக்கு அந்த ப்ளூட்டான் வெப்பன் வேணும், அது எங்க இருக்குன்னு சொல்லு அப்படி மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வரும் crocodileோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. crocodileோட பிளான் இந்த கிங்டமோட ராஜா ஆகிறது மட்டும் இல்ல, ப்ளூட்டான் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை எடுக்கிறது தான். இந்த ப்ளூட்டான் அப்படிங்கிற வெப்பன் வந்து பரம்பரையா இந்த ராஜாவோட ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன், இதை யூஸ் பண்ணி எந்த கண்ட்ரி வேணாலும் நம்ம டிஃபீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெப்பன் தான் இது. இது வந்து இந்த ராஜாவோட ஃபேமிலி தான் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காங்க இந்த ஊர்ல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் crocodile இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான் ராஜா கிட்ட. அண்ட் ராஜா வந்து கடைசி வரையும் அந்த வெப்பன் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டான். அப்பதான் crocodile அவனோட மாஸ்டர் பிளான் சொல்லுவான். நீ என்கிட்ட சொல்ல அப்படின்னா இந்த சிட்டிக்கு நடுவில் நான் ஒரு பெரிய பாம்பு வச்சிருக்கேன், அந்த பாம்பு வெடிச்சிச்சு அப்படின்னா இங்க சண்டை போட்டுட்டு இருக்க ரிபல்ஸும் சரி உன்னோட ஆர்மியும் சரி எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அந்த பாம்பு வெடிக்க கூடாது அப்படின்னா நீ எனக்கு ப்ளூட்டான் அப்படிங்கிற வெப்பன் எங்க இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ராஜா மிரட்டுவான். ராஜாவுக்கும் வேற வழி இல்லை, ஏன்னா இத்தனை மக்களோட உயிரை காப்பாற்றணும் இல்லையா. அதனால ராஜாவும் அந்த ப்ளூட்டான் அப்படிங்கிற வெப்பன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பேலஸ்குள்ள யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரெபல் லீடரான கோசா வந்துடுறான். ஸோ கோசா வந்து crocodile கிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துறான். அப்பதான் அவனுக்கு தெரிய வருது இது எல்லாமே crocodileோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் விவியும் அவனுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றான். crocodile தான் இது எல்லாத்தையுமே பண்ணது, அண்ட் ராஜா வந்து நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி விவியும் எல்லாத்தையுமே இந்த ரெபல் லீடரான கோசா கிட்ட சொல்லிடுறான். அண்ட் கோசாவும் வார தடுக்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்ப்போம், பட் கோசாவாலையும் முடியாது. கோசாவோட பேச்சுமே யாரும் கேட்க மாட்டாங்க. ஈவன் இந்த ப்ரோக் ஒர்க்ஸ் மெம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கோசாவே அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால கோசா சொல்றது யாராலையுமே கேட்க முடியாம இருந்திருக்கும், கோசாவாலையும் வார நிறுத்த முடியாம இருந்திருக்கும். அண்ட் இந்த டைம்ல விவி அண்ட் லூஃபியோட டீம் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா நம்ம எப்படியாவது அந்த பாம்பை ஸ்டாப் பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த பாம்பு வெடிச்சிச்சு அப்படின்னா நிறைய மக்களோட உயிர் போயிடும். ஸோ நம்ம அதை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிலே தேடிக்கிட்டு இருப்பாங்க. crocodile அந்த இடத்த விட்டு ப்ளூட்டான் அப்படிங்கிற வெப்பன் இருக்க இடத்துக்கு போலான்னு போகும்போது லூஃபி அந்த இடத்துக்கு வந்துருவான். லூஃபிக்கு யார் ஹெல்ப் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பீல் அப்படிங்கிற ஒரு ராயல் கார்ட் சொன்ன இல்லையா, அவன் தான் ஹெல்ப் பண்ணிருப்பான். அவன் ஹெல்ப் பண்ணி லூஃபி இங்க கொண்டு வந்திருப்பான். அண்ட் லூஃபி இப்போ மறுபடியும் crocodile கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த டைம் லூஃபி வந்து நிறைய தண்ணி எடுத்து வந்திருப்பான். ஏன்னா crocodileோட பவரை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். crocodile வந்து மத்தவங்களோட உடம்புல இருக்க தண்ணி வந்து அப்சர்வ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நிறைய தண்ணி வந்து எடுத்துட்டு வந்திருப்பான். அது மூலியமா crocodile கூட சண்டை போட்டு இருப்பான். பட் என்ன இருந்தாலும் crocodile மறுபடியும் லூஃபி டிஃபீட் பண்ணிடுறான். டிஃபீட் பண்ணிட்டு அவன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். ஸோ லூஃபி வந்து மறுபடியும் உடம்புல தண்ணி இல்லாத அந்த ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுறான். பட் லூஃபி வந்து புத்திசாலித்தனமா அவன் வந்து ஒரு பேக்கப் பிளான் வச்சிருப்பான். அந்த பிளானை செயல்படுத்தி அவன் அவனோட உடம்புல மறுபடியும் தண்ணியை வந்து ரீகெயின் பண்ணிடுறான். அண்ட் இந்த டைம்ல ராபின் வந்து கிங்க கூட்டு போயிருப்பான். எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வெப்பன் இருக்க இடத்துக்கு. அப்பதான் அவளை யார் தடுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டஷிகி அப்படிங்கிற ஸ்மோக்கரோட லியூட்டனன்ட் சொன்னா இல்லையா, அவன் வந்து தடுக்கிறா. டஷிகிக்கு வந்து ராபினை பார்த்தோன்னு தெரிஞ்சு போயிடுச்சு ராபின் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ராபின் அவளோட 8 வயசுலேயே மில்லியன் கணக்கான பவுண்டி வந்து அவன் மேல வச்சிருந்தா. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பைரேட் தான் இந்த ராபின். இதை பார்த்தோன்னா டஷிகியே சமசாக் ஆயிடுறா. இவங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு டஷிகி ஒண்ணுமே புரியல. உடனே ராபின் என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டஷிகி அண்ட் அவளோட டீம் எல்லாரையுமே டிஃபீட் பண்ணிட்டு ராஜாவை கூப்பிட்டு அந்த ப்ளூட்டான் வெப்பன் எங்க இருக்கோ அந்த லொகேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்கா. டஷிகி வந்து பயங்கர காண்டா இருப்பான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராபின் வந்து அவளால் டிஃபீட் பண்ண முடியல. அவ வந்து ரொம்ப பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிருப்பான் ராபின் முன்னாடி. அதனால அவ சம காண்டா இருப்பா, இவளையும் அவளால் டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அண்ட் அப்பதான் லூஃபி போயிட்டு டஷிகி கிட்ட கேட்பான் crocodile வந்து எங்க போனா அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு டஷிகியும் சொல்லிடுவா இந்த சைடு தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டஷிகியும் இப்போ லூஃபி டீமுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருப்பா. ஏன்னா இவளால மட்டும் ராபின் அண்ட் crocodile வந்து டிஃபீட் பண்ண முடியாது இல்லையா, அதனால நம்ம லூஃபி டீம் கூட சேர்ந்து டிஃபீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்பா. ராபினும் கிங்கும் அந்த வெப்பன் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பின்னாடியே லூஃபியை டிஃபீட் பண்ணிட்டு crocodile வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் ராபின் கிட்ட சொல்லுவான், அதாவது இங்க இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து படி, அந்த பழங்கால எழுத்துலாம் இருக்கும் அங்க, அதை படிச்சா நம்மளுக்கு அந்த ப்ளூட்டான் அப்படிங்கிற வெப்பன் எங்க இருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ராபினை படிக்க சொல்லுவான். அதே மாதிரி ராபின் படிச்சுட்டு என்ன சொல்லுவானா, அந்த வெப்பனை பத்தி இவங்க ஒண்ணுமே போடல, இதுல வெறும் இந்த கிங்டமோட ஹிஸ்டரி மட்டும் தான் இருக்கு, அந்த வெப்பனை பத்தி ஒன்றும் போடல அப்படின்னு சொல்லிடுவா. அண்ட் கிங்குக்கு வந்து தெரிஞ்சிடும் ராபின் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த பழங்கால எழுத்துல இந்த வெப்பனை பத்தின எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். வெப்பனை எப்படி யூஸ் பண்ணணும், வெப்பன் எங்க இருக்கு, எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். பட் ராபின் அதை மறைச்சு crocodile கிட்ட இந்த மாதிரி போய் சொல்லிடுவா. ஸோ crocodile என்ன சொல்லுவான் அப்படின்னா, அப்ப இந்த 4 வருஷம் அவனை வச்சுட்டு இருந்தது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி crocodile அவன் குத்திடுவான் கத்தி வச்சு. குத்திட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ போய் சொன்னது எனக்கு தெரியும், நான் இது வரைக்கும் நான் நம்பினதே இல்லை, இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்கிறதுக்கு நான் வேற ஒரு வழி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது லூஃபி அந்த இடத்துக்கு என்ட்ரா வரான். ஸோ லூஃபி என்ட்ரா ஆகி மறுபடியும் crocodile கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சண்டையில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா crocodile லூஃபியை பாய்சன் பண்ணிடுறான். ஸோ பாய்சன் பண்ணதுக்கப்புறம் லூஃபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறந்துருவான் அப்படின்னு மாதிரி ஒரு நிலைமை வந்து போயிட்டு இருக்கும். அப்படி இருந்தாலும் லூஃபி crocodile கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். அண்ட் விவியும் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாம்பு தேடி போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அண்ட் இவங்க இந்த பாம்பு தேடிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து மரைன்ஸும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டஷிகி எல்லா மரைன்ஸுக்குமே ஆர்டர் போட்டிருப்பா, நம்ம லூஃபி டீமுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இந்த பாம்பை டிஃபீஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த வாரை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டஷிகி எல்லா மரைன்ஸுக்குமே ஆர்டர் போட்டிருப்பா. அதனால எல்லா மரைன்ஸுமே லூஃபி டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த விவி அந்த பாம்பு இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சிடுறா. அண்ட் அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது இந்த பாம்பு வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது, இது வந்து ஒரு டைம் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த பாம்பு வந்து வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி விவி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் அந்த இடத்துக்கு யார் வருவானா, பீல்
வீல் அப்படிங்கிற அந்த ராயல் கார்டு சொன்ன இல்லையா, அவன் வருவான். அண்ட் இவனும் ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான், இவனால பேர்ட் மாதிரி மாற முடியும். அவன் வந்து என்ன சொல்லுவானா, இந்த கிங்டமோட ராயல் கார்டு நான் தான், இந்த கிங்டம்காக நான் என்னோட உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த டைம் பாம்பை தூக்கிட்டு வானத்துக்கு போயிடுவான். ஸோ வானத்துக்கு போனதுக்கப்புறம் அவன் அதே இடத்துல வந்து வெடிச்சு இறந்துருவான். அண்ட் அந்த பாம்பு வெடிச்சுமே பயங்கரமான சவுண்டு கேட்டிருக்கும். அது கேட்டாலுமே மக்கள் வந்து வாரை ஸ்டாப் பண்ணிருக்கவே மாட்டாங்க. கிங்கோட ஆர்மிக்கும் ரெபல்ஸ்க்கும் வார் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லூஃபி crocodile டிஃபீட் பண்ணிடுறான். ஸோ பயங்கரமா சண்டை போட்டு அவனை டிஃபீட் பண்ணிடுறான். டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் லூஃபி பாய்சன் ஆயிருப்பான் இல்லையா, அப்பதான் லூஃபிக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராபின் ஹெல்ப் பண்றா. அவகிட்ட crocodileோட பாய்சனுக்கான ஆன்டிடோட் இருக்கும். அது வந்து அந்த ராஜா கிட்ட கொடுத்து லூஃபியை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதே மாதிரியே ராஜா அந்த ஆன்டிடோட லூஃபி கிட்ட கொடுத்து லூஃபியோட உயிரை வந்து காப்பாத்திடுறாரு. அண்ட் அங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த இடமே அப்படியே உடஞ்சு விழும். ஏன்னா இவங்க இருக்கிறது வந்து ஒரு பழங்கால இடம் தானே. ஸோ அதனால அந்த இடமே அப்படியே உடஞ்சு விழுந்துகிட்டு இருக்கும். லூஃபி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராஜா அண்ட் ராபின் ரெண்டு பேருமே காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருவான். ராபின் சொல்லுவா, என்ன வந்து காப்பாத்தாத, நான் இத்தனை நாள் பண்ண தப்புக்கு வந்து நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், நான் இங்கே செத்துறேன் அப்படிங்கிற ராபின் சொல்லுவா. பட் லூஃபி வந்து அவங்க ரெண்டு பேருமே காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருவான். crocodile டிஃபீட் ஆனதை மக்கள் எல்லாருமே பாத்துறாங்க. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திடீர்னு அந்த இடத்துல மழை பெய்யும். மழை பெஞ்சோன்னா எல்லாருமே சண்டை போறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்பதான் யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த விஸ்கி பிக்கோட மேயர் ஒருத்தன் சொன்ன இல்லையா, அவன் வருவான். அவன் வந்து அந்த குழந்தைய வச்சிருப்பான் கையில. அதாவது கிங் மாதிரியே மிஸ்டர் 2 வந்து மார்வேஷம் போட்டிருப்பான் இல்லையா, அதை ஒரு குழந்தை பார்த்தான்னு சொன்ன இல்லையா, அந்த குழந்தை தான் அவன். அவன் வந்து எல்லா உண்மையும் சொல்றான். நான் வந்து பார்த்தேன், உண்மையான கிங் வந்து நம்மள அட்டாக் பண்ணல, அங்க வந்து வேற ஒருத்தன், அவனால மத்தவங்கள மாதிரி மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அந்த சின்ன பையன் வந்து சொல்லிடுறான். ஸோ எல்லாருமே நம்பிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கோசாவும் சொல்றான், நம்ம கிங் வந்து நல்லவர் தான், நம்ம கிங் வந்து தப்பு பண்ணல, எல்லாமே crocodileோட ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே உண்மையெல்லாம் மக்கள் கிட்ட சொல்லிடுறான். அண்ட் அப்பதான் கிங்கும் அந்த இடத்துக்கு வராரு. வந்து எல்லா உண்மையும் சொல்றாரு, இது எதுவுமே உங்களோட தப்பு இல்ல, நம்ம மறுபடியும் புதுசா இந்த சிட்டியை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிங்கும் சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் வார் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாரும் மறுபடியும் அவங்களோட பழைய நிலைமைக்கு வந்து திரும்பிட்டு இருக்காங்க. டஷிகி இருப்பா இல்லையா, டஷிகி போயிட்டு crocodile அரெஸ்ட் பண்ணிடுறா. அண்ட் அது மட்டும் இல்லாம அவளுக்கு வந்து லூஃபியோட டீம் அரெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். பட் அவ லூஃபியோட டீம் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டான். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவ தான் லூஃபியோட டீமுக்கு ஹெல்ப் பண்ணது. அண்ட் டஷிகி போயிட்டு யாரை மீட் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்மோக்கரை மீட் பண்றான். மீட் பண்ணதுக்கப்புறம் அப்பதான் அவ சொல்றான், எனக்கு சான்ஸ் கிடைச்சுமே நான் லூஃபி அரெஸ்ட் பண்ணல, என்னால crocodile மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அண்ட் ஸ்மோக்கர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ உன்னோட மனசாட்சி படி தான் நடந்துக்கிட்ட, அது நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்மோக்கர் வந்து டஷிகி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அண்ட் ஸ்மோக்கர் யாரை மீட் பண்ண போயிருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீனா அப்படிங்கிற ஒரு மரைன் ஆஃபீஸர் தான் மீட் பண்ண போயிருப்பான். அண்ட் இவங்க எதுக்கு இங்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, crocodile அண்ட் ப்ரோக் ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கேப்சர் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மரைன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வரையும் போயிருக்கும். ஸோ அங்க இருந்து இந்த ஹீனாவை அமைச்சிருப்பாங்க. அதனால தான் ஹீனா இங்க வந்திருப்பாங்க. ஸ்மோக்கர் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லா தப்புமே crocodile மேல தான் இருக்கு, crocodile தான் இந்த டான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி crocodile ஒரு பெரிய கப்பல் ஃபுல்லா டான்ஸ் பவுடர் வச்சிருப்பான். அந்த கப்பல் மூலியமா தான் இந்த டான்ஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணிருப்பான். அந்த கப்பலை கண்டுபிடிச்சு ஸ்மோக்கர் வந்து ஹீனா கிட்ட கொடுத்துறான். கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, crocodile எல்லாத்துக்கும் காரணம், அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாம அவனை வார்லார்ட் அப்படிங்கிற பதவி விட்டு இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் ஸ்மோக்கருக்கு ஒரு கால் வரும். எங்க இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மரைன் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு கால் வரும். அந்த கால்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, crocodile அண்ட் ப்ரோக் ஒர்க்ஸ் டிஃபீட் பண்ணதுக்கு உங்களை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கால்ல சொல்லுவாங்க. அப்பதான் ஸ்மோக்கர் சொல்லுவான், நான் உங்களை டிஃபீட் பண்ணல, ஸ்ட்ரா ஹேட் பைரட்ஸ் தான் டிஃபீட் பண்ணாங்க, அதாவது லூஃபியோட டீம் தான் டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னு ஸ்மோக்கர் சொல்லுவான். பட் ஹீனா என்ன சொல்லுவா அப்படின்னா, ஒரு பைரேட் வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதை எந்த ஒரு மக்களுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதனால தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. நீ இந்த crocodile டிஃபீட் பண்ணல அப்படின்னாலும் இதுக்கப்புறம் நியூஸ்ல ஃபுல்லா நீ தான் டிஃபீட் பண்ண மாதிரி போட போறாங்க. ஏன்னா மரைனுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனை டிஃபீட் பண்ண பேர் வந்து மரைன்ஸுக்கு தான் வரணும், அது வந்து பைரேட்ஸுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீனா சொல்லுவா. அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாரோட லைஃப் நார்மல் ஆகுது. வில்லேஜ் வந்து மறுபடியும் நார்மல் ஆகிட்டு இருக்கு. லூஃபியோட டீம் வந்து அந்த கிங்டம்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ராஜ மரியாதை கிடைக்குது. ஈவன் அவங்க பைரேட்ஸா இருந்தாலும் எல்லா மக்களும் அவங்கள பார்த்து என்ன சொல்றது மரியாதை கொடுக்குறாங்க லூஃபியோட டீமுக்கு. ஏன்னா அவங்களால தானே இந்த வாரே ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா லூஃபியோட பவுண்டி வந்து 100 மில்லியன் பெர்ரிஸா மாற்றப்படுது. அண்ட் இதை வந்து பெல்லி இல்ல பெர்ரிஸ் தான் சொல்லணுமா. சோ இப்போ லூஃபியோட பவுண்டி வந்து 100 மில்லியன் பெர்ரிஸ். அண்ட் ஜோரோவோட பவுண்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 60 மில்லியன் பெர்ரிஸா இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு டாப் பைரேட் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருப்பாங்க. அண்ட் அப்பதான் அலபாஸ்டாக் யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீனா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துடுறாங்க. அதாவது ஸ்மோக்கரோட ஃப்ரெண்டு அந்த மரைன் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அலபாஸ்டாக் வராங்க. எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லூஃபியோட டீமை கேப்சர் பண்றதுக்காக. இவங்களுக்கு வந்து தெரியும் லூஃபியோட டீம் அலபாஸ்டால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க டீம்ல தான் யார் யார் இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஃபுல் பாடி இருக்கான் இல்லையா, அவனும் அந்த ஹிப்னோடைஸ் பண்ற ஜாங்கோ இருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் இந்த ஹீனாவோட டீம்ல தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாரும் லூஃபியோட டீம் வந்து தேடிட்டு இருக்கும்போது லூஃபியோட டீமுக்கு ஒரு கால் வருது. யாரு கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிஸ்டர் 2 கிட்ட இருந்து. அவர் என்ன சொல்லுவார்னா, உங்க ஷிப் வந்து ஒரு பெரிய டேஞ்சர்ல இருக்கு, இப்போ வந்தீங்கன்னா நீங்க காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னா லூஃபியோட டீம் வந்து அவங்களோட ஷிப்பை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி பேலஸ் விட்டு அவங்களோட ஷிப்பை போய் பார்ப்பாங்க. பார்த்தா மிஸ்டர் 2 அங்க இருப்பாரு. மிஸ்டர் 2 என்ன சொல்லுவார்னா, நானும் உங்களோட ஃப்ரெண்டு தான், அதனால தான் நான் உங்களை காப்பாத்திருக்கேன், உங்களோட கப்பலை நான் தான் இங்க கொண்டு வந்து வச்சேன், அப்படி இல்லைன்னா இந்த கப்பல் வந்து மரைன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும், சோ நான் தான் இதை காப்பாத்தேன் அப்படிங்கிற மிஸ்டர் 2 வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா சாஞ்சி கூட சண்டை போடும்போது மிஸ்டர் 2 வந்து நல்லவனா மாறி இருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா, அதனால தான் மிஸ்டர் 2 வந்து இப்போ லூஃபியோட டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இப்போ லூஃபியோட டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இந்த ஐலாண்ட் விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அலபாஸ்டா விட்டு கிளம்ப பிளான் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க விவி கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, நீயும் எங்களோட டீம் தான் விவி, நீ வேணா எங்களோட டீம்ல வந்து ஜாயின் பண்ணிடு, நம்ம ஒரு பெரிய அட்வென்ச்சரை கண்டினியூ பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லிருப்பாங்க. பட் விவி என்ன டிசைட் பண்ணிருப்பா அப்படின்னா, உங்க கூட வரணும்னு எனக்கு ஆசை தான், ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, இந்த மக்கள் எல்லாம் நான் தான் காப்பாற்றணும், ஸோ அதுக்காக நான் தான் போராடி ஆகணும், அதனால என்னால உங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விவி வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. பட் லூஃபியோட டீமும் அதை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
பண்ணிப்பாங்க. ஏன்னா லூஃபியோட டீமுக்கு தெரியும் விவி வந்து இப்போ நாட்டோட பிரின்சஸ். அண்ட் அடுத்த நாள் விவியோட பதவி ஏற்கும் விழா வந்து நடக்குது. விவி வந்து அலபாஸ்டாவோட பிரின்சஸா மாறிடுறா. லூஃபி டீம் வந்து அலபாஸ்டா விட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் லூஃபியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீனா வருவாங்க. அதாவது இந்த மரைன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லூஃபியை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அப்பதான் மிஸ்டர் 2 இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லுவார்னா, நான் ஹீனாவை டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போங்க அப்படி மாதிரி சொல்லுவாங்க. லூஃபி டீம் ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அந்த மிஸ்டர் 2 சொல்லுவான், நான் உங்களோட ஃப்ரெண்டு, உங்களுக்காக நான் இது கூட பண்ணாம இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீனாவை டிஸ்ட்ராக்ட் பண்றான். அந்த டைம்ல லூஃபி மரைன் விட்டு தப்பிச்சிடுறாங்க. அண்ட் இந்த மிஸ்டர் 2 வந்து ஹீனா கிட்ட மாட்டிடுறான். சோ ஹீனாவும் ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். அவங்க கிட்ட மிஸ்டர் 2 அவனோட க்ரூவோட வந்து மாட்டிக்கிறான். அண்ட் இப்போ லூஃபி டீம் போயிட்டே இருக்கும்போது லூஃபியோட கப்பல்ல இருந்து ஒருத்தங்க வெளியேறாங்க. யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ராபின் தான். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லூஃபி தான் என்னோட உயிரை வந்து காப்பாத்தினா, சோ அதனால நான் உன்னோட டீம்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி லூஃபி கிட்ட சொல்லுவாங்க. சோ லூஃபி அதை அக்செப்ட் பண்ணிப்பான். ஏன்னா இவங்க எல்லாருமே ராபின் வந்து கெட்டவளா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் லூஃபிக்கு தான் தெரியும் ராபின் வந்து நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லூஃபி வந்து பாய்சன் ஆகி இருக்கும்போது ராபின் தான் ஆன்டிடோட் கொடுத்திருப்பான். அதனால லூஃபிக்கு தெரியும் ராபின் நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால லூஃபி வந்து அக்செப்ட் பண்ணிப்பான். ஓகே, நீ என் டீம்லயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மத்தவங்க யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ராபின் கிட்ட வந்து நோண்டி கேள்வி கேட்பாங்க. நீ யாரு, உன்னோட பவர் என்ன, உன்னால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் ராபின் வந்து அவளோட பவர் சொல்லுவா. அவளும் ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். அவ பாக்குற எல்லா இடத்துலயும் அவளால நிறைய ஆர்ம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அவளோட ஆர்ம்ஸை அதை யூஸ் பண்ணி அவளால என்ன வேணா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவ வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி, அதாவது என்ன சொல்றது, இந்த பழங்காலத்துல ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் தான். பழங்கால மொழியெல்லாம் நிறைய தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்ட பத்தின ஓல்டு ஹிஸ்டரி எல்லாமே இந்த ராபினுக்கு தெரியும். அதனால மேபி ராபின் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ராபின் நம்ம டீம்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. லூஃபியோட டீம்ல இப்போ புதுசா ஒரு மெம்பர் ஆட் ஆயிருக்காங்க. அவங்க தான் நம்ம நீக்கோ ராபின். சோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த ஆர்க் வந்து முடியுது. எனக்கு ஒரு கோல்டு, அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இதுவரையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு சேனல். பீஸ்.